ஓம் நமச்சிவாயி, ஓம் நமச்சிவாயி, ஓம் சக்தி பராசக்தி உமையவளே. இந்த பூலகத்தை வார்த்தையா பிரபாபுரம் கல்யாணம் சொல்லக்கூடிய இது நான்காகத்திலே நீதி இல்லை, நேர்மை இல்லை. நாட்டு மக்கள், ஊர் மக்கள் எல்லோரும் சிலர் மட்டும் தெய்வ நம்பிக்கையில் வாழப்பட்ட வலைகளே எம்மை நாடி மகிழ்சாசுர அரக்கனாகப்பட்டவனோ கருந்தவம் இருந்து வந்தான். மகிழ்சா எம்மை நாடு வர போடுகின்றாயே, உமக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்கின்ற பொழுது இந்த மண்ணுலகிலே நீரினாலும் நெருப்பினாலும் இரவிலும் பகலிலும் தேவர்கள் மூவர்களாலும் எமக்காக சாகாத வர வேண்டும் என்று கேட்டான். இந்த மண்ணுலகிலே பிறப்பு என்பது ஒன்று இருந்தால் இறப்பு என்பது கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஆகையாலே உமக்கு சாகாவரம் இல்லை, வேறொரு வரங்களை தெரிவித்தேன். இந்த உலகத்தில் 50 வயதில் ஒரு பெண்ணாகப்பட்டவர்களுக்கும் 60 வயதில் ஒரு ஆண்மகனுக்கும் ஒரே விருப்பத்திலே ஒரே நேரத்தில் 7 பெண் குழந்தைகள் எப்போது உயிரோடு பிறந்து வருகிறார்களோ அவர்களால் எனக்கு அழிவுகள் ஏற்பட வேண்டும் என்று வருத்த விட்டார். நானும் சற்று சிந்திக்காமல் அந்தவன் கேட்கக்கூடிய வரங்களை வருத்த விட்டேன். இந்த மண்ணுலகிலே சாகா வரம் கேட்ட மகிஷாசுரன் ஆண்களை அழிக்கின்றான், பெண்கள் கருப்பை சூழ்நிலைகின்றான், தாய் தங்கி என்று கூட போறாமல் நாட்டு மக்களையே குடும்பப்படுத்துகின்றான். அண்ணவன் அழிக்க வேண்டுமானால் என்னோடு சரிபாதியான அன்னை ஆதி பராசக்தி உமா மகேஸ்வரியை உங்களால் மட்டும்தான் முடியும். உங்கள் விருப்பங்கள் எப்படி? சாமி, 107 பிரம்ம பிடித்து விட்டது. 107 பிறப்பாக நான் எங்கு பிறக்க வேண்டும், யார் முடியல பிறக்க வேண்டும், பிறகு நான் எங்கு அமர வேண்டும் கூறுங்கள் சுவாமி. சக்தி, தாங்கள் எங்கு பிறக்க வேண்டும், எப்படி பிறக்க வேண்டும், எந்த எல்லைகளை அமர்ந்து எந்த மக்களுக்கு நாட்டு மக்களுக்கெல்லாம் அருள் புரிய வேண்டுமானால் மதுரை புதுக்கோட்டை எல்லையிலே நார்த்தாமலை வந்த பகுதிகளே கோட்டைமலை ஆலக்குழியை கோட்டை பெருமாளைக்கும் கோட்டை கருப்பாய்க்கும் 7 பெருமக்களாக பிறக்க வேண்டும். இந்த 7 பெருமக்களும் 7 எல்லை கோட்டையிலே அமர்ந்து வரும் நாட்டு மக்களுக்கு நல்ல ஒரு வாழ்வை தர வேண்டும். முதல் பிறப்பாக முதல் தெய்வமாக நார்த்தாமலைகளே நார்த்தாமலை முத்தும் ஆரியம்மனாகவே பிறக்க வேண்டும். திருவப்பூர் மந்தையிலே திருவப்பூர் முத்தும் ஆரியாகவே பெற வேண்டும். கொன்னையூரிலே கொன்னையூர் முத்தும் ஆரியம்மனாக வர வேண்டும். இருந்தபட்டி மந்தையிலே இருந்தபட்டி முத்தும் ஆரியாக வர வேண்டும். வைத்தூர் மந்தையிலே வைத்தூர் முத்தும் ஆரியாக வர வேண்டும். கண்ணபுரத்திலே கண்ணபுரத்து முத்தும் ஆரி கருமாரியாக மாற வேண்டும். இந்த 6 எண்ணைக்கும் இலேகண்ணியாக 7வது பிறப்பு திருச்சியிலே காவேரி கரையில் கொள்ளிடத்திற்கு வடபுறமாக அமர்ந்து சமயபுரத்து மொத்தம் ஆரியம்மனாக வேறு பெற்று உன்னை நாடு வரும் நாட்டு மக்களுக்கும் ஊர் மக்களுக்கும் நல்ல ஒரு வரவை தர வேண்டும். சுவாமி, நான் மட்டும் செல்ல வேணுமா? எனக்கு துணைக்கு யார் யார் வருகிறாலும் கூறுங்கள் சுவாமி. உங்களுக்கு பக்கத்துணை பாதுகாவலாக அந்த அழகர் மலை எல்லைகளை உடுகொண்டு வாழக்கூடிய அழகர் மலை 18வது பெரிய கருப்பனும் கொல்லிமலையிலே கொல்லிமலை குடிகொண்டு வாழும் அந்த கொல்லிமலை சின்ன கருப்பனும் காவலாக வருவார்கள். சிறிய சந்தேகம் சுவாமி. உங்களுக்கும் சந்தேகமா? சாமி, பிறந்த இடத்துக்கு ஒரு பெருமை தேடி தரணும் இல்லையா சுவாமி? சரி, இந்த 7 கிரகம் எதற்காக அமர்ந்து கொண்டிருக்கிறது சக்தி சுவாமி? இந்த 7 கிரகங்களும் எதற்காக அமைக்கப்பட்டுள்ளது என்றால் தாங்கள் பிறக்கப்பட்ட பிறப்புகள் 7. இந்த 7 கிரகங்களும் 7 ஊர் முத்தும் ஆரியம் என்ற வேதாந்தோடு நீங்க பிறந்த அந்த 7 குழந்தைகளாக தான் இந்த 7 கிரகம் காத்து கொண்டிருக்கிறது. ஆகையாலே